நம்ம சேனலை பற்றி இன்னும் தெரியாமல் இருக்கிறவங்க கங்கை ஹெர்பல் கிச்சனை சர்ச் பண்ணிட்டு லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஸோ தட் யூ கெட் நோட்டிஃபைட். ஹாய் வீவர்ஸ், வணக்கம். வெல்கம் டு கங்கை ஹெர்பல் கிச்சன். இன்னைக்கு கங்கை ஹெர்பல் கிச்சனில் சூப்பரான அருமையான ஒரு ஹெல்த்தியான சமையல் தாங்க. சிறுதானியத்தில் சாமை அரிசி போட்டு வெஜிடபிள்லாம் போட்டு கஞ்சி வச்சுருக்கேன். இது எப்படி வைக்கிறது அப்படின்றத அப்படியே கடன்னு சொல்லிடுறேன். ஏற்கனவே நம்ம வீடியோவிலையும் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள் வேணுன்றவங்க. சாமை அரிசி உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ நான் ஒரு குட்டி கப்பால் எடுத்திருக்கேன். எப்பவுமே அப்போவே வச்சிங்களா அப்போவே ஃப்ரெஷ்ஷாக சாப்பிடணும். அதை வச்சு மத்தியானம் திருப்பி ஃப்ரிட்ஜில் வச்சு சுட பண்ணி அப்படிலாம் சாப்பிடக்கூடாது. எந்த ஒரு உணவுமே வேணுன்றவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க, வேணான்றவங்க ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுங்க. ஓகேங்களா? சிறுதானியத்தில் எந்த அளவு உங்களுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. எடுத்து நல்லா வறுத்துட்டு ஊற வச்சுருங்க. வச்சுட்டு உங்களுக்கு என்னென்ன காய்கறிகள் இருக்கோ, நான் பீன்ஸு, கேரட்டு, ப்ரோக்கோலி, காலிஃப்ளவரு, இது என்கிட்ட என்னென்ன இருந்ததோ, நூக்கல் இதெல்லாம் இருந்தது எல்லாத்தையும் பொடி பொடியாக நறுக்கிக்கிட்டேன். சின்ன வெங்காயம் ஒரு 10 வெங்காயம் பொடி பொடியாக அரிஞ்சிக்கிட்டேன். ஒரு 10 பல்லு பூண்டு, ஒரே ஒரு குட்டி தக்காளி. அதில் நம்ம அதை வறுத்து ஊற வச்சிட்டோம்னா சிறுதானியத்தை எந்த சிறுதானியமாக இருந்தாலும் வறுத்து ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு கடாயோ இல்லை ஒரு குக்கரோ எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக நெய் இல்லை நல்லெண்ணெய் இல்லை வெண்ணெய் விட்டுக்கோங்க. ஜீரகம் தாளிச்சுக்கோங்க, கடுகு வேண்டாம். ஜீரகம் தாளிச்சிட்டு கருவேப்பிலை போட்டுருங்க. போட்டு நீங்கள் வச்சுருக்க காய்கறியை முதல்ல பூண்டு போட்டுருங்க. அதுக்கப்புறம் வெங்காயம் போடுங்க. ஒரே ஒரு பச்சை மிளகாய் நீட்டில் கீனி போட்டு வதக்கிடுங்க. வதக்கிட்டு அதுக்கப்புறம் அது வதங்கின பிற்பாடு எல்லா காய்கறியும் தூக்கி போட்டு நல்லா வதக்கிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுடுங்க. உப்பு மட்டும் பார்த்து போடுங்க. உப்பு போட்டுட்டு மஞ்சப்பொடி போட்டுட்டு கொஞ்சமாக சாம்பார் பொடி, கொஞ்சமாக தனியா பொடி, கொஞ்சமாக மஞ்சப்பொடி. வேணுன்றவங்க கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் ஒரு வதக்கி விட்டுட்டு நம்ம வறுத்து ஊற வச்சுருக்கோம் இல்லையா அந்த சிறுதானியம், அதை கழுவிட்டு அதில் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு கலக்கி உப்புலாம் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு ஒரு 2 விசில் வச்சு இறக்கிட்டிங்கன்னா அருமையான சிறுதானியத்தில் வெஜிடபிள் கஞ்சி. அருமையான ஒரு உணவுங்க இது. அதாவது பிபி இருக்குது, சுகர் இருக்குது, வெயிட் லாஸ் பண்ணுறோம், சின்ன குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாக கொடுக்கணும், காலையில் அவசரமாக சாப்பிட மாட்டேங்கிறாங்க அப்படின்றவங்களுக்கு எல்லாமே இது ஒரு ஏற்ற ஒரு உணவுங்க. சூப்பராக இருக்கும், ஃபில்லிங்காக இருக்கும், அதே சமயத்தில் ஹெல்த்தியாக இருக்கும். காலையிலையும் மத்தியானமும் முடிஞ்ச அளவுக்கு சிறுதானியம் சாப்பிட முயற்சி பண்ணுங்கள். அது கொஞ்சம் பிடிக்கிற மாதிரி இந்த மாதிரி இருந்தால் டக்குன்னு சாப்பிட்டு போயிடுவாங்க. அருமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட பதிவை என்னோட சேனலில் பண்ணுங்கள். நம்ம வீட்டில் மேக்ஸிமம் நம்ம பாரம்பரிய அரிசி வகைகள் எல்லாமே நான் உங்களுக்கு வீடியோவில் ஷேர் பண்ணியிருப்பேன். வேணுன்றவங்க ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம இட்லியை கூட நார்மல் இட்லி போடாமல் பூங்கார் அரிசி, கருப்பு கவுனி அரிசி, பூங்கார் அரிசிலாம் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ரொம்ப நல்லது, கர்ப்பப்பைக்கெல்லாம் ரொம்ப நல்லது. வேணுன்றவங்க சாப்பிடுங்க. நம்ம வீடியோவில் நான் எல்லா அரிசியுமே காமிச்சிருக்கேன். அது மாதிரி மாப்பிள்ளை சம்பா, டயபெட்டிக் இருக்கிறவங்களுக்கு மாப்பிள்ளை சம்பா, கருப்பு கவுனி இதெல்லாம் ரொம்ப நல்லதுங்க. காட்டு ஏனம் உங்கள் பகுதியில் என்னென்ன கிடைக்குதோ அந்தந்த, அதாவது வெள்ளையாக இல்லாமல் மற்ற அரிசிகளை சேர்த்துக்கோங்க. அது கார்போஹைட்ரேட்டும் தேவை தான், கொஞ்சமான அளவாக எடுத்துக்கோங்க. இப்போ இந்த கஞ்சிங்க, இப்போ டயபெட்டிக் இருக்குது, பிபி இருக்குது அப்படின்றவங்க என்ன பண்ணலாம்னா இந்த கஞ்சியில் ஒரு 2 பவுல் எடுத்துக்கிட்டு ஒரே 2 ஃபுல்கா இல்லை 2 இட்லி இல்லை ஒரே ஒரு தோசை அந்த மாதிரி சாப்பிட்டுக்கோங்க. மாற்றி ஒரே மாதிரி சாப்பிட்டா போர் அடிக்கும் இல்லையா? அதனால கொஞ்சம் மாற்றி லைட், அதே சமயத்தில் கார்போஹைட்ரேட் அதிகம் இல்லாமல் ஃபைபரு எல்லாம் சேர்ந்த மாதிரி, ப்ரோட்டீன் இதெல்லாம் சேர்ந்த மாதிரியான ஒரு உணவுகளை எடுத்துக்கோங்க. புழுங்கல் அரிசி சாதம் வடித்தது, அதே சமயத்தில் சின்ன குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக கார்போஹைட்ரேட் தேவை. அதில் பெரியவங்களுக்காக பண்ணிவிட்டு சின்னவங்களை விட்டுறாதீங்க. அதுக்காக காம்பன்சேட் பண்ணிக்கோங்க. இது பாலக்கீரை கூட்டு, துவரம்பருப்பு போட்டு சூப்பராக இருக்கும். நம்ம வீடியோவில் போட்டிருக்கேன், வேணுன்றவங்க செக் பண்ணி பாருங்கள். இது நம்ம உளுத்தம்பருப்பில் வடைக்கு அரைக்கிறோம் இல்லையா அந்த மாவு தான். அது குட்டி குட்டியாக போண்டாவாக போட்டுட்டேன். பாருங்கள், அத்திப்பழம் இது ட்ரை ஃப்ரூட் ஜூஸ்க்கு ஊற வச்சுருக்கேன். நான் உங்கள்கிட்ட காமிச்சிருப்பேன். ஒரு 2 ரோல் தாங்க இருக்குது, அது 450 உலர்ந்த அத்திப்பழம். அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குது இல்லையா அதை வாங்கிட்டு 4 நாளைக்கு ஜூஸோட 3 பழம் 4 பழம் அப்படி சேர்த்துப்பேன். இது ட்ரை ஃப்ரூட் ஜூஸ் ஊற வச்சுருக்கேன். நீங்களும் அளவு கேட்டுகிட்டே இருக்கிறீங்க, கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை பார்க்கும்போதே தோராயமாக நான் ஷேர் பண்ணுறேன். நான் எப்படி சாப்பிட்றேன் அப்படின்றத ஷேர் பண்ணுறேன். உண்மையிலே இது இந்த மசில்ஸ் பெயின், கை கால் வலி அதெல்லாம் இல்லைங்க. கிட்டத்தட்ட நான் ஒரு 3 மந்த்ஸாக நான் சாப்பிட்டுட்டு இருக்கிறேன். மாற்றுவேன், ஒரு உணவுகளை மாற்றுவேன். சூப்பராக இருக்குங்க. இது எனக்கு சூப்பராக இருக்குது. ஆனால் வேலை செய்யாத உட்காந்துருக்கிறவங்களுக்கு ஒரு சில பேருக்கு வெயிட் போடுது. ஓகேங்களா? அதனால் இதுதான் காலை உணவாக எடுத்துக்கணும். இதோட கூட வேறு எதுவும் சேர்க்கக்கூடாது. இப்போ என்ன மாதிரி இருக்கிறவங்க அபவ் 40-50க்கு மேலே இருக்கிறவங்க பிரச்சனை கிடையாது, வீட்டில் இருப்போம். ஒர்க்கிங் இருக்கிறவங்களா இருந்தாலும் ஒரு ஜூஸ் அந்த மாதிரி ஏதாவது இடையில எடுத்துகிட்டு போயிருங்க. அதுவும் நம்ம வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? சப்பாத்தி, இந்த சப்பாத்தி திரட்டணும், இந்த ஜூஸுக்கு அரைக்கணும். இதாங்க இன்னைய உணவு. இதோட கூட நீர்மோர். ஓகேங்களா? நீர்மோரில் இல்லாத சத்துக்களே கிடையாதுங்க. அதனால் நீர்மோர் எடுத்துக்கோங்க. வேறு எதுவும் சாப்பிட முடியாட்டாலும் நீர்மோர், சிகப்பு கொய்யா, மாதுளம்பழம் எடுத்துக்கோங்க. இதெல்லாம் எடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா டெய்லியும் சூப்பரான ஒரு உணவு. மாதுளம்பழத்தில் மல்டி விட்டமின், அதேமாதிரி கொய்யா பழமுங்க
எல்லா சத்துக்களும் நிறைஞ்சிருக்கு. மாதுளம்பழமும் அந்த மாதிரி நிறைஞ்சிருக்கு. மற்றது எதுவும் தேடி போய் என்னென்னமோ பழம்னா செர்ரி பழம், அவக்கோடா பழம் அதெல்லாம் தேவையே இல்லைங்க. நம்ம சீதோஷ்ண நிலைக்கு ஏற்ற நம்ம இடத்துல என்ன கிடைக்குதோ அதை சாப்பிட்டாலே நமக்கு போதுமான சத்துக்கள் கிடைச்சிரும். வேணுன்றவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்கப்பா. ஓகே, இதை மாதிரி சிம்பிளாக இருந்தாலும் ஆரோக்கியமாக ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு ஏதோ ஒன்று கேட்டிருந்தாங்க, அந்த வறுத்த புளி சுட்ட உப்போட பயன்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நான் அதை ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். டைம் இல்லை, அதனோட காரணம் தான், வேறு ஒன்றும் இல்லை, தவறாக நினைக்க வேண்டாம். கண்டிப்பாக அதுக்கான பதில் நான் கொடுப்பேன். ஆனால் நம்ம வீடியோலையும் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஓகேங்க, நன்றி. இந்த சமையல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நீங்கள் ஃபாலோ ஆனால் எனக்கு அதில் சந்தோஷமாக இருந்தது. நான் உங்கள் சமையலை ஃபாலோ பண்ணிட்டு வரேன், நீங்கள் சொல்கிற மாதிரி செஞ்சு பார்க்குறேன், சிம்பிளாகவும் இருந்தது, நல்லாவும் இருந்தது, ரொம்ப தேங்க்ஸ், உங்களுடைய இதெல்லாம் நல்லா பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நேற்று ஒரு பெரிய கமெண்ட், அதை வேணால் உங்களுக்கு இதில் போட முடியுமான்னு பார்க்குறேன். கிட்டத்தட்ட ஒரு 10 லைன் இருக்கும். நான் அதில் கொஞ்சம் தான் உங்களுக்கு சொல்கிறேன். அதை 2 இயர்ஸாக ஃபாலோ பண்ணி நம்மளோட உணவுகளை சாப்பிட்டுட்டு வர்றதாகவும் அந்த பதிவில் அருமையாக ஒரு 10 லைன் அந்த டைம் மெனக்கிட்டு போட்டிருந்தாங்க. உங்களோடது செலவு கம்மியாகவும் இருக்குது, அதே சமயத்தில் ஆரோக்கியமாகவும் இருக்குது, நல்லா இருக்குது, நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சந்தோஷம் நினைக்கிறேன் அவங்க. ஓகேங்களா? இது மாதிரி நிறைய பேர் வாங்க, உணவு தான் மருந்து, மருந்து தான் உணவு, இந்த மாதிரி உணவுகளில் வாங்க. மாத்திரை மருந்து எல்லாம் செகண்டரி தான். நம்ம உயிரை காக்கிறதுக்கு நம்ம மாத்திரை மருந்துகள் டாக்டர்கிட்ட போய் காமிச்சு காப்பாற்றிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம உணவு இந்த மாதிரி எடுத்துக்கிட்டால் தான் உடல் ஆரோக்கியமாக இருக்கும். ஓகேங்களா? பாருங்கள், ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு உங்களோட பதிவை சொல்லுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.